ஒரு பைனாப்பிள் ஜூஸ் போதுங்க. சரியா? அண்ணா எனக்கு ஒரு லைம் ஜூஸ். எனக்கு ஒரு கோக் வித் 30 விஸ்கி. விஸ்கி அடித்தா ஹேங் ஓவராக இருக்கும். ரம்மு தான் நல்லது. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆ, என்னது? நீங்கள் குடிப்பீங்களா? அது இல்ல, சில பதட்டமான சூழ்நிலையில ஜூஸ்லாம் குடிச்சா வேலைக்கு ஆகாது. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன், என்னாச்சு? கட்டிங் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஃபுல்லாவது சொல்லுங்கள். அப்படின்னா கோக்கோட சேர்த்து ஒரு ஃபுல்லு கொண்டு வாங்க. ரம்மு தானே? ரம்மு தான். ரம்மு. அது வேணாம். நான் கோக்குக்கு எதிரானவன். நான் வேணா ஜூஸில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். ஒரு ஆரோக்கியமான விவாதம் அவனை பற்றி நம்ம நடத்தணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அவனை எதிர்க்கிறதா வேணாமா. முதல்ல சொன்னதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுங்களேன். அதோட அர்த்தம் தான் என்ன? இல்லை, நாங்களாம் லோக்கல் தமிழ் பேசி வளர்ந்தவங்க. இல்லை, அது கொஞ்சம் யோசிச்சு நம்ம அவனை பற்றி ஒரு முடிவுக்கு வரலான்னு சொன்னோம். அவ்வளவுதானே? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அண்ணா வருமானே, சிக்கனை சாப்பிட்றீங்க? அது சில பதட்டமான சூழ்நிலையில சிக்கன் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஆமா, முடியாது. சாஸ் எடுத்துக்கிட்டுமாங்க? எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. நான் இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏய், அவன் ஆனி பின்னாடி சுத்திட்டு இருந்தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சம்மடி அடிச்சு அவனை. ஐயோ, இவனுங்க தானே சோஃபியோட விஷயத்துல என்ன அடிக்க வந்தவனுங்க. முன்னாடி தீனா பின்னாடி சுத்திட்டு இருந்தப்போ இவங்களை பார்த்தா நான் பயந்து ஓடினேன்டா. அப்போ ரெடி அவங்க இன்னைக்கு ஓட வேண்டியது. சைலண்டா ஓடிடலாம். என்ன சரக்கு அடிச்சானுங்கன்னு தெரியலையே. இல்ல ஹாப்பி, என்னடா பாத்துட்டு நிக்கிற? போய் குமுறுடா அவங்கள. டேய், இவன் மேரியோட லவர் தானே? தலைவரே, சொல்லுடா, என்னாச்சு? எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. நான் வரணுமா? இருக்கிற டவுசரே கிழிஞ்சு தொங்குது. நீங்க வந்து கிழிச்சிக்க போறீங்களா? அப்படின்னா நான் வேணா விஜயவாடால இருக்க என் ஆன்டி வீட்டுக்கு போயிட்டுமா? இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க, உடனே ஓடிடுங்க. இல்லனா யூஎஸ்க்கே திரும்பி போயிட்டுமா? வாங்க போலாம். Actually, what happened? मैं इधर से பறந்து வந்தேன். ஓ உதர் से லொடுக்குன்னு குத்திச்சு. எங்க அழகா தமிழ்ல பேசுங்க. தமிழ் தெரியுமா? பரவாயில்ல, ஹிந்தி சேனல்ல தமிழ் படம் ஓடுதே. அது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நாங்க 3 பேர் ஒன்று சேர்ந்தோம். இவன் சண்டை போட்டதை பார்த்தில சரியான பஞ்சாபடி. நம்ம தான். எனிவே தேங்க் யூ. நாங்க மேரியோட பிரதர்ஸ் தான். ஆமா, புரியுது புரியுது, எனக்கு தெரியுங்க. எப்படியோ நீ வந்தது நல்லதா போச்சு. நாங்க காலி. ஒத்தையில இருந்தா நடக்காத விஷயம்
ஒன்னா சேர்ந்தா நடக்கும்ன்றது இப்ப புரிஞ்சிருச்சுல? இல்ல ஆமா, கண்டிப்பா. இன்னில இருந்து நீங்களும் எங்கள்ல ஒருத்தன். அது மட்டும் இல்லாம மேரிக்கு நீ தாப்பா ஹஸ்பண்ட். அத நான் முடிவு பண்ணிட்டு இதுல ஆமாமா, எந்த விதமான கண்டிப்பா. மாற்றமும் இவர்தான் இல்ல. மாப்பிள்ளை. புரியுதா? அப்ப எப்படியோ அதுல எந்த மாற்றமும் இல்ல. பஞ்சாபும் காஷ்மீரும் தமிழ்நாடும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதால கமானி Come on. ஆ உனக்கு என்ன ஆச்சு ஹாப்பி? செம்மடி வாங்கியிருக்கான், அதுவும் இந்த ஊர்காரனுங்க கிட்ட. பரவாயில்ல மச்சான், பழகிடும். இங்கே தானே இருக்க போற. அங்கேயே 3 பேருக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் போய் கேட்டு வாங்குறாங்கன்னா இதுல நீ ஏன் தலையிடுற ஹாப்பி? ஐஸ் வைக்க வேண்டாமா? அடேய், எல்லாரையும் ஏமாத்தி உங்க அப்பாவையும் சம்மதிக்க வைக்கணும்ல, அதுக்கு தான். வேற எதுக்கு? பாமி வா போலாம், எனக்கு போர் அடிக்குது. ம் அப்ப இதை நீ பாத்துக்கோ. நீ டியூட் பாடு மச்சான். பாமி பாமி நில்ல. ஏய் ரொம்ப வலிக்குதா ஹாப்பி? நீ ஒரு முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஐயா பாருடா, அப்படி ஒன்றும் சரியாக வேண்டாம். பாப்பா ஸ்மைல் ப்ளீஸ். ரீதா, மேரிய கூட்டிட்டு வா. ரீட்டா, இதெல்லாம் ஸ்வீட்ஸ். எல்லாரும் கொடுங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ரோக்கா விசேஷத்தப்போ நாங்க gift கொடுக்கறத ஒரு கௌரவமா நினைக்கிறோம். ரவுக்கானா அது ரவுக்கியானா பஞ்சாபில நிச்சயம்னு அர்த்தம். அதான் அப்படி சொல்றாரு. ஓ, ஓ, ஓ. நாம இந்த டேட் விஷயத்தையெல்லாம் போன்ல பேசி முடிவு பண்ணிட்டதுனால அதுல ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே. அடுத்து நாம ஃபுட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உணவெல்லாம் பஞ்சாபி ஸ்டைல்ல தான் கண்டிப்பா இருக்கணும். ஐயோ, அது சரிப்பட்டு வராத. இங்க என் ஆளுங்களுக்கு வைனு, அப்பம், அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணது, கடிச்சு சாப்பிட பன்னிக்கறி எல்லாம் வேணும். அப்படிதான். இல்லைன்னா மாமா நான் ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணிட்டேன். என்ன ஃபுட்டோட ஃபியூஷன் மாதிரி. அதான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல்ல starters, ஸ்பெஷல் பஞ்சாபி சாப்பாடு, ஒரு வெரைட்டியா பஞ்சாபி சைட் டிஷ் அண்ட் தமிழ் டெசர்ட்ஸ். நாங்க இப்படி கன்ஃபியூஸ்டா மெனு வைக்க மாட்டோம். ஏய், எனக்கு இந்த ஆள் பேசுறது சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நான் இந்த ஆளை ஹலோ சார், நீங்க வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வீட்டை சுத்தி பார்க்கலாம். வாங்க வாங்கப்பா. வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க வீட பார்க்கலாம். வாங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. நல்லா நாம இருக்கும். உள்ள போலாம். வாங்க. போ போ போ. நீ இங்கே நிக்காம அவங்க கிட்ட போய் பேசு. போ. நல்லா இருமா, நல்லா இரு. தேங்க்யூ ஸோ மச் பாபா, நீங்க சம்மதிச்சதுக்கு. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. பியூட்டிஃபுல். ஏ அப்னி ஃபுல்காரி, இது பஞ்சாபி ஸ்டைல் தானே? வாவ் ஆசம். யூ நோ, நான் பஞ்சாப்ல உங்களை தான் மீட் பண்ணிருக்கணும் முதல்ல ஹாப்பிக்கு பதிலா. எல்லாம் இவனோட தப்பு தான். இவன் சொல்லவே இல்லை. எஸ் பாபா, ஹாப்பியோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் சுமார் தான். கொஞ்சம் இல்ல, வெரி பேட். நாம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். வா. பஞ்சாபி ஸ்டைல். பஞ்சாபி. நடக்கட்டும் நடக்கட்டும். ரொம்ப சைலண்டா இருக்கா. வெரி நைஸ் கேர்ள். ஆனா அவளோட குடும்பம், தேர் வாஸ் நத்திங் பஞ்சாபி அபவுட் த ரோக்கா. எனக்கு ஒரு gift கூட அவங்க ஐயோ கொடுக்கல. விடுங்க. ஐயோ அப்பா, இதுக்கு மேல எல்லா செரிமனியும் பஞ்சாபில தான். I'll make sure. என்னமா? ஆமா. என்ன வேணாலும் நீ செஞ்சுக்க, ஆனா அவளை சர்தார் நீ ஆக்கிரணும். இல்லன்னு வச்சுக்க, உன்னை அங்க வேலைக்காரன் ஆக்கிடுவான் அந்த ஜோஷி. மாமனாரும் மாமியாருக்கும் அப்புறம் நீ எப்பவும் அடிமைதான். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லப்பா, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் மேரிய சர்தாரனியா மாத்திடுறேன். இது என்னோட ப்ராமிஸ். அப்புறம் வாங்கப்பா. என்ன? வாங்க. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்க பக்கத்துல இருக்கிற குருத்வாரால ரெடி பண்ணிருக்கேன்.